வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கை, திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. நம்மளே பலமுறை வலியுறுத்திட்டாலும் இன்னும் நிறைய பேர் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு கோரிக்கையானாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவதன் மூலமாக ஏதாவது ஒரு சான்ஸில் அது நிறைவேறுமா அப்படிங்கிற ஆசை தான். அந்த வகையில் பல மக்களுக்கும் ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, ஒரு பயணிகள் ரயில் வேண்டும். மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மதுரையிலிருந்து அதிகப்படியான பயணிகள் ரயில் இயங்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, குறைவு தான். மற்ற நகரங்களை ஒப்பிடும்போது மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் ரொம்பவுமே குறைவு. ராமேஸ்வரத்திற்கு சில ரயில்கள் இயங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு 1-2 ரயில் இயங்குது, போடிநாயக்கனூருக்கு ஒரு ரயில் இயங்குது, திண்டுக்கலுக்கு ஒரு ரயில் இயங்குது, அவ்வளவுதான். இதை தவிர்த்து பெருசாக சொல்கிற அளவுக்கு மதுரையிலிருந்து எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாது. ஆனால் நீங்கள் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் கிளம்பி போய்கிட்டே இருக்கும். தூத்துக்குடி திருச்செந்தூர், தூத்துக்குடி திருச்செந்தூர். இப்போ திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு நிச்சயமாக தூத்துக்குடி போய் தான் போகும். ஒரு 4 மணி நேரம் ட்ராவல். அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஆனால் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. மைசூரிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் தினமுமே தூத்துக்குடிக்கு செல்கிறது. அதில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி சென்னையிலிருந்து வரக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ், அதில் சொல்லவே வேணாம், கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த 2 ரயில்களை தவிர பயணிகள் ரயில் அப்படின்னு கேட்டால் ஒன்று கூட கிடையாது. பயணிகள் ரயிலே கிடையாதுன்னு வைங்களேன். ஆக மதுரையிலிருந்து ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும். ஒன்று கிடையாது, 2 ரயில் இயக்கினா தான் சரியாக இருக்கும் அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக. காலையில் மதுரையில் இருந்து கிளம்பி விருதுநகர் வாஞ்சி மணியாச்சி வழியாக தூத்துக்குடி போயிட்டு மீண்டும் அந்த ரயில் புறப்பட்டு மதுரைக்கு வர வேண்டும். காலையில் மதுரையில் கிளம்புற அதே நேரத்துக்கு சற்று ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ரயில் தூத்துக்குடியில் இருந்து கிளம்புச்சுன்னா இந்த 2 நகரங்களையும் இணைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும். அதிகப்படியான மக்கள் பயணிகள் ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக குறைந்த கட்டணத்தில் தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கும், மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கும் வந்துடுவாங்க. தூத்துக்குடி போயிட்டா போதும், அங்கேருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின்லாம் கிடையாது, பஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான தூரத்தை ரயில் கடக்கக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்புக்காக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ரயில்வே நிர்வாகம் தான் மனசு வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.